ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு உயிரி தாவரவியலில் செய்முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இதுக்குள்ளே போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிமுகம். ஆய்வகம் என்பது கருத்துக்களையும் எண்ணங்களையும் சோதனைகள் மூலம் பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடமாகும். இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. பொதுவான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உயிரியல் தாவரவியல் செயல்முறை மாதிரி வினா. எப்படி வினா கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடி தகடு ஏவை இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறி அதற்கான படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போகும்போது அந்த ஸ்லைடில் வந்து எதனா ஒரு படம் இருக்கும். அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான 2 காரணங்கள் எழுதி படம் வரையணும். ஸோ இதுதான் இது. கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி பை புகைப்படம் பை விளக்கப்படம் பிஏ இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறு. அதாவது மாதிரி கொடுப்பாங்க, எதனா செடியோட மாதிரி கொடுப்பாங்க, இல்லை எதனா புகைப்படம் காட்டுவாங்க, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மரபியல் கணித செயல்பாடு சிஐ பகுப்பாய்வு செய்க. அதற்குரிய பொருத்தமான காரணங்களை கொடுப்பதன் மூலம் தீர்வு காண்க. இது வந்து கணக்கு கொடுப்பாங்க, இல்லை கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. கொடுக்கப்பட்டுள்ள சோதனை டியின் நோக்கம் செயல்முறை காண்பன அறிவன ஆகியவற்றை எழுதுக. இது என்னென்னு கொடுக்குறாங்களோ அதுக்கு நோக்கங்கள் என்ன இருக்குது, செய்முறை என்னென்ன செய்யணும், என்னென்ன நீங்கள் காண்றீங்க அப்படின்றது எதுனும், அறிவனை என்ன அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்றது எதுனும். பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவர பொருள் ஈயை கண்டறிந்து அதன் தாவரவியல் பெயர் பயன்படும் பகுதி மற்றும் பயன்களை குறிப்பிடுக. அவங்க எதனா தாவர பொருள் கொடுப்பாங்க, அது தாவரத்துடைய பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அதோட தாவரவியல் பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அது எந்த பகுதியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும், பயன்பாடுகள் என்னென்னன்றதை கொடுக்கணும். ஸோ எதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்றது இங்கே கொடுத்துட்டாங்க. இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு, காரணங்கள் எதுன்னு 2க்கு அரை மார்க்கு, படத்துக்கு அரை மார்க்கு, பாகம் குறைச்சா அரை மார்க்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு, காரணம் எதுன்னு 2க்கு அரை மார்க்கு 1 மார்க்கு, இனம் கண்டறிதலுக்கார, தீர்வை வடிவமைத்தலுக்கார, காரணத்துக்கார, அடுத்து வந்து நோக்கம்கார, செய்முறைக்கார, அட்டவணை காண்பன அறிவனுக்கார 1.5 மார்க்கு, இனம் கண்டறிதல் மற்றும் தாவரவியல் பெயர் இதுக்கு அரை மார்க்கு, பயன்படும் பகுதி அரை மார்க்கு, பயன் அறிமுகம் 1.5 மார்க்கு, மொத்தம் 7.5 மதிப்பெண், பதிவேடு 1.5 மதிப்பெண், திறன் 1 மதிப்பெண், அதிகபட்சம் 10 மதிப்பெண் கொடுப்பாங்க இதுக்கு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேள்வி எண் 1, கண்ணாடி தகடுகளை தயாரித்தலும் செயல்முறைகளும். கண்ணாடியை தகடை எப்படி செயல்படுத்துவாங்க அந்த மாதிரி. இது வந்து இண்டெக்ஸ் பேஜு. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கண்ணாடி தகடை தயாரித்தலும் செயல்முறைகளும், இதுக்கு என்ன நோக்கம் அப்படின்றத எழுதணும். நோக்கம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மகரந்த பையின் குறுக்கு வெட்டு தோற்றம். ஸோ இதில் வந்து கண்டறியும் பண்புகள் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம வந்து எழுதுனா நமக்கு அரை மார்க் கொடுப்பாங்க. கண்டறியும் பண்புகள், இந்த படம் வரைஞ்சிட்டு இந்த பாகங்கள் நம்ம குறிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மூடு விதை தாவர சூழலின் நீள்வெட்டு தோற்றம். இதுலையுமே நம்ம வந்து இந்த கண்டறியும் பண்புகள் எழுதணும், இந்த படம் வரைஞ்ச பாகம் குறிக்கணும். அடுத்து அரளி இலையின் குறுக்கு வெட்டு தோற்றம், இதுக்குமே வந்து இங்கே கண்டறியும் பண்புகள் எழுதி பாருங்கள், அதை எழுதிட்டு இந்த படம் வரைஞ்சி பாகம் குறிக்கணும். அடுத்து வந்து வேறுபட்ட காரணிகளின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களின் தகவமைப்பு. இதில் காற்று மூலம் மகரந்த சேர்க்கை இதில் நடக்குது அப்படின்றது, அதை கண்டறியும் பண்புகள் இருக்குது, படம் வரையணும், பாகம் குறிக்கணும். அடுத்து பூச்சி மகரந்த சேர்க்கை, அடுத்து இருவிதழை விதை, அதில் வந்து என்னென்ன கண்டறியும் இது படம் பாகம் இதெல்லாம் பண்ணணும். கோலை நகலாக்க தாங்கி கடத்தி, இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டறியும் பண்புகள் அந்த படமோடு முடிச்சுக்கலாம். ஒரு சில இதுக்கெலாம் சம் போடுற மாதிரி வரும், இதுக்கும் கண்டறியும் பண்புகள் இதுன்னு வச்சுக்கலாம். சூழல் பிரமிடுகள், எண்ணிக்கை பிரமிடு, இதை கண்டறியும் படம் அதோட முடிச்சுக்கலாம். இதுவும் படத்தோடு முடிச்சுக்கலாம். இது கணித செயல்பாடு கொடுத்துட்டாங்க பாருங்க. மென்டலின் ஒரு பண்பு கலப்பு மெய்ப்பித்தல், இதுக்கு வந்து நம்ம சம் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு நோக்கம் என்னென்னு எழுதணும், கொள்கை எழுதணும், தேவையான பொருட்கள் எழுதணும், செய்முறை எழுதணும், இந்த படம் வரைஞ்சி காட்டணும். அதுக்கப்புறம் வந்து காண்பனை, இந்த அட்டவணை ஃபில் பண்ணணும். காண்பனை அறிவனை என்னன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க, பட் இந்த காண்பனைக்கு நம்ம கால்குலேஷன் போட்டு போடணும், அப்போ தான் நமக்கு மார்க் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மென்டலை இருபண்பு கலப்பு விகிதம். ஸோ இருபண்பு கலப்பு அதுவுமே அதுதான், கொள்கை, தேவையானது, செய்முறை, காண்பனை, அறிவனை இதெல்லாமே கொடுக்கணும். அடுத்து ஆற்றல் ஓட்டம் மற்றும் 10 விழுக்காடு விதி, ஆற்றல் ஓட்டம் மற்றும் 10 விழுக்காட்டு விதி, நோக்கம், தேவையானது எல்லாமே கொடுக்கணும். இந்த படம்லாம் வரைஞ்சி காட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சூழல் சதுரம்,
அதுக்குமே நம்ம வந்து செய்முறை எல்லாமே ஃபுல்லாகவே கொடுக்கணும். அப்புறம் இந்த சம்மு போட்டு காட்டணும். அனைத்து சூழலின் சதவீதத்தையும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இந்த அட்டவணையை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் பிறழ்ச்சி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் வரைஞ்சி இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதான் எல்லாமே மேக்ஸிமம் படம் வரைஞ்சி பாகங்கள் எல்லாத்தையும் குறிக்கணும். ஒரு சில இதுக்கு மட்டும் நம்ம சம் போடுற மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கண்ணாடி தகட்டின் மீது மகரம் துகள்கள் முளைத்தலை கண்டறிதல். இதுக்கு வந்து இந்த படம் இதில் வந்து கீழே லாஸ்ட்டாக இருக்க படம் வரையணும். 3 படமே வரைஞ்சா கூட நல்லது தான். அது செய்முறை, காண்பன, அறிவன எல்லாமே எழுதணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக்டிக்கல் பொறுத்தவரைக்கும் இதுதான் இருக்கும். நீங்கள் வந்து அதான் அந்த கொஸ்டின் இதில் கொடுத்துருந்தாங்களே, அதே போல் வந்து நீங்கள் எதுக்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துட்டு அதை மட்டும் எழுதினா போதும். எல்லாத்தையும் நீங்கள் படித்து எழுதணும்னு அவசியம் இல்லை. அதேமாரி வந்து ப்ராக்டிக்கல் உங்களை செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு காட்டுங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் முன்னாடியே வந்து ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து லேபுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போய் சொல்லி கொடுத்ததில்ல. ஸோ உங்களுக்காச்சும் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ எதுக்கு எவ்வளோ மார்க்கு, இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு, காரணங்களுக்கு வந்து அரை மார்க்கு, படத்துக்கு அரை மார்க்கு, பாகத்துக்கு அரை மார்க்கு, இதை பார்த்துக்குங்க. அடுத்து இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு, காரணத்துக்கு அரை மார்க்கு தான். இனம் கண்டறிதலுக்கு தீர்வு வடிவமைத்தலுக்கு அரை மார்க் கொடுத்துருக்காங்க. இல்லை நோக்கத்துக்காக செய்முறை, அட்டவணை, காண்பன அறிவனுக்கு அரை மார்க்கு, இனம் கண்டறிதல் மற்றும் தாவரவியல் பெயருக்கு அரை மார்க்கு, பயன்படும் பகுதிக்கு அரை மார்க்கு, பயனுக்கு அரை மார்க்கு, இவ்வளோ தான் மொத்தமாக கொடுக்குறாங்க. அடுத்து ரெக்கார்டுக்கு ஒரு 1.5 மார்க்கு, திறன் அவங்க வந்து கொஷின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் பொறுத்து இந்த 1 மார்க் போடுவாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் ஆன்சர் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் கூட படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றது இப்படி தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு கொஷின் கொடுப்பாங்க. அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க, இல்லை மாதிரி படம் கொடுப்பாங்க, இல்லைனா அந்த பொருளையே கொடுப்பாங்க. கொடுத்து அதை இனம் கண்டறிய சொல்லிவிட்டு அதில் என்னென்ன நீங்கள் பார்த்தீங்க, செய்முறை என்ன, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல். ஸோ நம்ம வந்து இது வரைக்குமே வந்து ஃபுல் லெசன்ஸ் 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியலில் 1வது பாடத்துலேருந்து 10வது பாடம் வரைக்கும் ஃபுல்லாமே நம்ம வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய காம்பினேஷனில் கூட ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தனித்தனி வீடியோஸாக போட்டிருக்கோம், 2 லெசனாக போட்டிருக்கோம், 3 லெசனாக போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 5 லெசனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம், லாஸ்ட்டில் 5 லெசனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம். இந்த வீடியோவை சேர்த்து கூட மொத்தமாக 14 லெசன்லேருந்து செய்முறை வரைக்கும் மொத்தமாக ஒரே வீடியோவாக போட்டிருக்கோம். ஒரு 3 ஹவர்ஸ் வரும் மொத்தமாக. ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே புரிஞ்சிடும். நீங்கள் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேறு என்ன கொஷின்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஜஸ்ட்டு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் அதில் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய வேறு எதனா கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாடா பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியலில் பாடம் 5 தாவர திசு வளர்ப்பு. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லெசன் ரொம்ப கம்மியான பக்கங்களை கொண்டது தான். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்து இந்த லெசன் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தாவர திசு வளர்ப்பு இந்த கற்றல் நோக்கங்கள் படிச்சுக்கோங்க, பாட உள்ளடக்கம்லாம் பார்த்துங்க. அப்புறம் வந்து இந்த அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அறிமுகம் பார்த்துக்குங்க. இந்த அறிமுகம் முடிஞ்ச உடனே தாவர திசு வளர்ப்பின் மைல் கற்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்னென்ன மைல் கற்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ தாவர திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கைகள் இருக்குது பாருங்கள். இதில் வந்து முழு ஆக்குத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வந்து இந்த பேராக பார்த்துங்க. முழு ஆக்குத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்து வந்து வேறுபடுதல், ஓகேவா, டிஃப்ரென்சியேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மறு வேறுபடுதல்னா என்னன்னு கேட்பாங்க. வேறுபாடு இழத்தல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் கவனமாக படிச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாவர திசு வளர்ப்பிற்கான அடிப்படை ஆய்வக வசதி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது பார்த்துக்குங்க. இது வந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு
தாவர திசு வளர்ப்புக்கான அடிப்படை ஆய்வக வசதி என்னென்னலாம் அந்த ஆய்வகத்தில் இருக்கணும் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை தொழில்நுட்ப முறையில் நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்ற இந்த கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நுண்ணுயிர் நீக்கம் பற்றி கேட்பாங்க. ஸோ இது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஊடகம் தயாரித்தல். இதுவுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஆனால் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த நுண்ணுயிரி நீக்கம் இருக்குல்ல, இது 5 மார்க்ஸ் தான் கன்ஃபார்ம். நிறைய டைம் 5 மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை படிச்சுங்க. அடுத்து ஊடகம் தயாரித்தல். இது வந்து 3 மார்க்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ்மே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வளர்ப்பு சூழல் அப்படின்ற இந்த இது. ஸோ இதுவுமே வந்து அடிக்கடி கேட்கறது தான். கோலஸ் தூண்டப்படுதல் இதுவுமே அடிக்கடி கேட்காதான். இதெல்லாம் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ சில டைம்ஸில் 5 மார்க்ஸும் கேட்பாங்க. கரு உருவாக்கம் பற்றியும் கேட்டிருக்காங்க. திசு வளர்ப்பின் வகைகள் இருக்குது பாருங்கள். 2 மார்க்ஸ் கொஸ்டினில் அடிக்கடி கேட்பாங்க. திசு வளர்ப்பின் வகைகள் இது இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் லைனாக தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். 120வது பக்கம். திசு வளர்ப்பின் வகைகள் கேட்பாங்க. இதில் வந்து 4 வகை இருக்குது. இது அடிக்கடி 2 மார்க்ஸில் கேட்குற கொஸ்டின். ஸோ உறுப்பு வளர்ப்பு எப்படி வளர்ப்பாங்க 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. திசு வளர்ப்பின் வகைகளில் வந்து 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. 2 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா உறுப்பு வளர்ப்பு, ஆக்கு திசு வளர்ப்பு, புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு, செல் மிதவை வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்குது. ஸோ இது 4 பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. 5 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து வந்து அப்புறம் வந்து உடல் கரு உருவாக்கம். இதில் வந்து பயன்பாடுகள் இருக்குது பாருங்கள். இது வந்து 3 மார்க் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். உடல் கரு உருவாக்க பயன்பாடுகள். ஸோ அதை பார்த்துங்க. உறுப்புகள் உருவாக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த பேரா பார்த்துங்க. உறுப்பு உருவாக்கம் என்று பெயர் அப்படின்னு இருக்குல்ல, இது வரைக்கும் இந்த பேரா பார்த்துங்க. உறுப்பு உருவாக்கணும் என்னென்னு 2 மார்க்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து வந்து தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க தாவர திசு வளர்ப்பை பற்றி. நெக்ஸ்ட்டு வந்து செயற்கை விதைகள். ஓகே, செயற்கை விதைகள் இங்கே இருக்குது பாருங்கள். செயற்கை விதைகள் பேஜ் நம்ம பார்த்தோன்னா 123 24வது பக்கம் 124வது பக்கத்தில் செயற்கை விதைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. இதில் வந்து செயற்கை விதையின் நன்மைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது ஃபுல்லாக படிச்சிங்க. அடுத்து வந்து வைரஸ் அற்ற தாவரமும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா அறிவுசார் சொத்துரிமை. இது ரொம்பவே முக்கியம். அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னா என்னென்னா இன்டெலிஜென்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்துக்குங்க. இது என்ன அப்படின்னா யாருன்னா புதுசாக எதனா ஒரு விஷயத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேட்டன் லாக்ஸ் வாங்குறது தான் இந்த இது. ஸோ அது பார்த்துங்க. அது வந்து குளிர் பாதுகாப்பு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்கள். இதில் வந்து நிறைய விஷயங்களை சேமித்து வைப்பாங்க. அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரி தொழில்நுட்பத்தின் எதிர்காலம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதோட முடியுது. மரபணு பொருளின் மதிப்பீடு உயிரி தொழில்நுட்பங்களின் எதிர்காலம் சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை படிச்சிங்க. எதிர்காலத்தில் இந்த உயிரி தொழில்நுட்பம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகுது அப்படின்றத இதில் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம் வந்துருச்சு. பாட சுருக்கம் வந்து நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த பாடம் ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் பாடம் சுருக்கத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாமே கற்றுட்டு இருப்பீங்க. ஸோ அது எல்லாமே படித்து நீங்கள் எக்ஸாமில் நல்லா எழுதுங்க. ஸோ வேறு என்ன கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அதை மறக்காமல் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நினைச்சு பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.